எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 30 ஆகஸ்ட் 2024 மற்றும் 31 ஆகஸ்ட் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி, பாராலிம்பிக்ஸ் போட்டியில் 2 தங்கம் வென்ற முதல் இந்திய பெண் என்ற சாதனையை படைத்தவர் யார்? அவனி லெகாரா. அதாவது 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற டோக்கியோ பாராலிம்பிக்ஸ் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றிருந்தார். தற்போது பாரிஸ் நகரத்தில் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரத்தில் நடைபெற்று வரும் பாராலிம்பிக்ஸ் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார். இதன் மூலம் அடுத்தடுத்த பாராலிம்பிக்ஸ் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் என்ற சாதனையை படைத்தார் அவனி லெகாரா. அடுத்து இரண்டாவது கேள்வி, பாராலிம்பிக் ட்ராக் பிரிவில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? பிரீத்தி பால். அதாவது T35 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றதன் மூலம் பாராலிம்பிக் ட்ராக் பிரிவில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பிரீத்தி பால் அவர்கள் பெற்றார். அடுத்து, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்திய கடலோர காவல் படையின் முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பலின் பெயர் என்ன? உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்திய கடலோர காவல் படையின் முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பலின் பெயர் என்ன? சமுத்ரா பிரதாப். திருமணம் விவாகரத்தை முஸ்லிம்கள் பதிவு செய்வதை கட்டாயமாக்கும் மசோதா எந்த மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அஸ்ஸாம். அடுத்து ஐந்தாவது கேள்வி, சர்வதேச டென்னிஸ் விளையாட்டில் 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளிலும் 90 வெற்றிகளை பதிவு செய்த முதல் வீரர் நோவக் ஜோக்கோவிச். செர்பிய வீரர் நோவக் ஜோக்கோவிச். 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள்னா யுஎஸ் ஓப்பன், அதாவது பிரெஞ்சு ஓப்பன், ஆஸ்திரேலிய ஓப்பன் மற்றும் விம்பிள்டன். இது 4 தான் 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டி. இந்த 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளில் 90 வெற்றிகளை பதிவு செய்த முதல் வீரர் என்ற பெருமையை செர்பியாவின் நோவக் ஜோக்கோவிச் அவர்கள் பெற்றார். அடுத்து, எந்த நாட்டின் சவுதாம்டன் பல்கலைக்கழகம் அதன் கிளை வளாகத்தை இந்தியாவில் அமைக்க பல்கலைக்கழக மானியக் குழுவான அதாவது யுஜிசி ஒப்புதல் வழங்கியுள்ளது? பிரிட்டன். அடுத்து ஏழாவது கேள்வி, எந்த மாநிலத்திற்கு 200 மெகாவாட் பசுமை மின்சாரம் வழங்குவதற்கான மின் பயன்பாட்டு ஒப்பந்தத்தில் NLC இந்தியா லிமிடெட் கையெழுத்திட்டது? தெலுங்கானா. அடுத்து, மத்திய அமைச்சரவையின் புதிய செயலராக பொறுப்பேற்றவர் யார்? மத்திய அமைச்சரவையின் புதிய செயலராக பொறுப்பேற்றவர் TV சோமநாதன். அடுத்து, 2024 தேசிய நல்லாசிரியர் விருது உயர்கல்வி பாலிடெக்னிக் பிரிவில் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டது? 16 பேருக்கு. 2024ஆம் ஆண்டு ஷாங்காய் கூட்டமைப்பின் அரசு தலைவர்கள் குழு கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது? பாகிஸ்தான் நாட்டில் உள்ள இஸ்லாமாபாத் நகரில். அடுத்து, மதுரை பெங்களூரு சென்னை நாகர்கோவில் மற்றும் மீரட் லக்னோ வந்தே பாரத் ரயில்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மதுரை பெங்களூரு சென்னை நாகர்கோவில் மற்றும் மீரட் லக்னோ வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அடுத்து, சமீபத்தில் காலமான
ஏஜி நூரானி எந்த துறையுடன் தொடர்புடையவர்? அரசமைப்பு சட்ட நிபுணர், அதாவது வழக்கறிஞர். சீத்தல் தேவி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? வில்வித்தை, வில்வித்தை. அடுத்து, ஏர் இந்தியா விமான நிறுவனத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் ரூபாய் 2058.5 கோடி அந்நிய நேரடி முதலீடு மேற்கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அடுத்து, புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் மாவட்ட நீதித்துறையின் தேசிய மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். அடுத்து, இந்தியாவின் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை நினைவுகூரும் வகையில் தபால் தலை மற்றும் நாணயத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டார். அடுத்து, புதிய பயோ E3 கொள்கையை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் முறைப்படி வெளியிட்டார். அடுத்து, தேசிய புனல் மின் கழகமான NHBC நிறுவனத்திற்கு மத்திய அரசு நவரத்னா நிறுவனம் என்ற மதிப்புமிக்க அந்தஸ்தை வழங்கியுள்ளது. அடுத்து, இலங்கை தீவுகளில் ஹைபிரிட் மின் திட்டங்கள் முதல் தவணையாக ரூபாய் 92 கோடியை இந்தியா வழங்கியது. அதாவது இலங்கையில் உள்ள டெலிபிட், நைனா தீவு மற்றும் அனலை தீவு ஆகிய 3 தீவுகளில் ஹைபிரிட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மின் திட்டங்கள் இந்தியாவின் மானிய உதவியின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த தீவுகள் இலங்கையின் பிரதான நிலப்பரப்பிலிருந்து பிரிந்து வட யாழ்ப்பாணத்தில் தமிழ்நாட்டின் அருகே இந்த 3 தீவுகள் உள்ளன. அடுத்து, 6 அமெரிக்க நிறுவனங்களுடன் தமிழக அரசு ஒப்பந்தம், அதாவது ரூபாய் 900 கோடி முதலீடு செய்யப்பட உள்ளது. 4100 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதாவது எந்தெந்த நிறுவனம்னா 6 நிறுவனம் பார்த்தீங்கன்னா, நோக்கியா, பேபால், ஈஸ்ட் என்ஜினியரிங், மைக்ரோசிப் நிறுவனம், இன்ஃபிங்ஸ் ஹெல்த் கேர், அப்ளைட் மெட்டீரியல்ஸ் ஆகிய 6 நிறுவனங்கள் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளன. நன்றி.